இந்த நிலைமையில இவள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பிட வைக்க முடியாது. யாராவது பார்த்துட்டா தப்பாயிடும். பேசாம இங்கே டிஃபன் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போய் யாருக்கும் தெரியாம படுக்க வச்சிடலாம். அண்ணா, என்ன வேணுமா? ஒரு தோசை கொடுங்க. தோசை தரமா? இந்தாமா. இந்தாங்கண்ணா. சாப்பிடுமா? ஏய் அனன்யா, இந்தா சாப்பிடு. அனன்யா, இந்தா வாய தர. அனன்யா, அனன்யா வாய தர. இந்தா. ஏய், என்னடி இது? நல்லாவே இல்ல. நான் என்ன உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்னு நினைச்சியா? கண்ட இடத்துல இருந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர? ஏய், நான் அனன்யாடி, born with golden spoon. நான் இப்படி கேவலமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ மட்டும் தாண்டி காரணமே. அனன்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எந்த இடத்துல சாப்பிட்டாலும் சாப்பாடு ஒண்ணுதான். சாப்பாடு மட்டும் இல்ல, மனுஷங்களையும் வசதி குறைச்சல் எதுவும் கிடையாது. இந்தா சாப்பிடு. ஏய், எனக்கு பிடிக்கல. சாப்பிடு சாப்பிடு அனன்யா. தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சிருக்கோம். என் பையனோட என்கேஜ்மெண்ட்ல யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. மண்டபத்தோட அட்ரஸ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க டைரக்டா அண்ணா, அண்ணே வாங்க குடிங்க. இது கொண்டு போய் மண்டபத்துக்கு போற வண்டியில வச்சிருங்க. சரி, பாத்து எடுத்துட்டு போங்க. வாங்க. கௌசல்யா, என்னம்மா இத்தனை பை? அதுவும் பெரிய பெரிய பையா இருக்கு. முகூர்த்த ஊர்ல படிக்கும் போது சபையில வைக்கிற சாமான்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன் மாமா. ஓ, அப்புறம் ஐயருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சாமி ரூம்ல இருக்குமா? அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. சரிங்க மாமா. சரிம்மா. சரி, அப்ப நீங்க வந்துருங்க. மேடம், எடுத்துக்கோங்க. வச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். மல்லிகா, கௌசல்யா, சுபா இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு நம்ம சம்பிரதாயம் ஐதீகம்லாம் சரிவர தெரியாது மல்லிகா. கொஞ்சம் நீங்க தான் எல்லாம் கூட இருந்து பாத்துக்கணும். ஆமாமா, இந்த மாதிரி விசேஷத்துல குறை சொல்றதுக்குன்னே சில பேர் வருவாங்கம்மா. அந்த மாதிரி ஆளுங்களோட வாய் அடைக்கணும்னா உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் முடியும். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி. மண்டபத்துல எல்லாம் ரெடி தானே? சரி, நான் பூஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஸ்வீட்லாம் செஞ்சாச்சுமா. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா மண்டபத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். சரி. நல்ல ருசியா இருக்கு. சரிம்மா. இத பாருங்க. சொல்லுங்கம்மா. இது இந்த வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். சரிங்கம்மா. பந்தல்ல இருந்து பந்தி வரைக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு உங்க பொறுப்பு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது. பாத்துக்கோங்க. நான் மண்டபத்துக்கு கொடுத்து விட்டுறேன். பாட்டி,
அன்பரசி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணணும். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க பாட்டி. அன்பரசி, ஆ? வீட்ல இருந்து மண்டபத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ஆளுங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உன் ட்ரெஸ் எல்லாம் கூட அவங்களே கொண்டு போய் வச்சிடுவாங்க. இப்போ வீட்ல நடக்கிற பூஜைக்கு மட்டும் புது புடவை ஏதாவது இருந்தா எடுத்து வச்சு கட்டிக்க. அதான் அம்மா ஆசாசியா வாங்கி கொடுத்த புடவை இருக்கே, அதை இந்த பூஜைக்கு கட்டிக்கலாம். பாட்டி, என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு, நான் அதே கட்டிக்கிறேன். ம், சரிம்மா. ம். அன்பரசி, உன் கூட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. நீ எதுக்கு இப்படி பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்க? என்னங்க, என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன், அது ஒரு குத்தமா? எப்பவுமே சந்தேக பார்வையிலே பாத்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நான் பண்ற நல்லது கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இங்க பாரு, இங்க வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுங்க மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அங்க வரும்போது நம்ம வீட்டு ஆளுங்க யாராவது மண்டபத்துல இருக்கணும். இப்படி குத்தணும், வேற வேலை இல்ல. நீ வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்லை, சும்மா போய் மண்டபத்துல நில்லு, அது போதும். பத்மா கிட்ட என்ன சொல்லி அந்த கஸ்தூரிய வெளியில கொண்டு வரதுன்னு குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப இவரே ஒரு நல்ல ஐடியா போட்டு கொடுத்துட்டாரு. பாட்டி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? என்னாச்சு பாட்டி? வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும் போது யார் மனசும் புண்படாம எல்லாரையும் அனுசரிச்சு பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். உன் நிச்சயதார்த்தத்துல யாருக்கும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் சந்திராவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் பாட்டி, இப்ப என்னாச்சு? இல்ல, உன் அம்மா 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை நாங்க அவங்கள எதையும் கலந்து செய்யலன்னு அவங்க வருத்தப்படுறாங்களோ என்னவோ தெரியல. பாட்டி, எங்க அம்மா அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்ல பாட்டி. யாரு மனசுல என்ன இருக்குன்னு வார்த்தையில தெரிஞ்சுக்கிறத விட அவங்க செயல் சரியா காட்டி கொடுத்துடும். அன்பரசி, அப்படியே அவங்க கோவமா இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் ஆசிரமத்துக்கு போன் பண்ணேன், அங்க உங்க அம்மா இல்ல. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வெளியூர் போயிட்டுதா சொன்னாங்க. ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா தான் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துல முன்னாடி நின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். நானும் சந்திராவும் இங்க நடக்கிற பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டான்னு தவிர்த்தோமே தவிர வேண்டான்னு ஒதுக்க நினைக்கல. ஆனா உங்க அம்மா அத தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஐயோ, பாட்டி அம்மா கோச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க போல இருக்கு. பாவம், அம்மா இங்க வந்தா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினைச்சுதான் ஒதுங்கி இருக்கு. இத நம்ம எப்படி பாட்டி கிட்ட சொல்றது? அன்பரசி, உனக்கும் எங்க மேல வருத்தம் எதுவும் இல்லையே? ஏன் கேக்குறேன்னா, சில நேரம் நாம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்ட வருத்தத்தை வெளிக்காட்டிக்க முடியாது. என்ன பாட்டி இப்படி கேக்குறிய? எனக்கு இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க மேல வருத்தமோ கோவமோ வராது. அதே மாதிரி எங்க அம்மா உங்க மேலயும் சார் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. சொல்ல போனா என்னை விட உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாங்க பாட்டி. நீங்க தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க.
அன்பரசி, நேத்து மேடம் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நான் அங்க இல்லைன்னதும் நான் ஏதோ மன வருத்தத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டாங்க போல. அன்பு, நான் ஏன் வரலன்னு உனக்கு தான் தெரியும்ல. சில நேரத்துல நாம நல்லதா நினைக்கிறது கூட நம்மள சேர்ந்தவங்களுக்கே தப்பா பட்டுடுது. இப்ப பாட்டியும் அததான் கேட்டுட்டு இருந்தாங்க. தோ பக்கத்துலதான் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட பேசுமா. ஹலோ மேடம், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். ஆனா உங்க முன்னாடி வரத்துக்கு ஒரு சின்ன தயக்கம். அன்பரசி உங்க பேத்தியா நடிக்கிறா. இப்போ நான் அங்க வந்தா பாக்குறவங்க என்ன யாரு என்னன்னு கேட்டா என்னால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் ஆயிடும். அன்பரசி ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யற வேலை என்னால தடங்கலாயிட வேண்டாம் மேடம். அதனாலதான் மேடம் வரல. புரியுதும்மா. ஆனா என் மனசுக்கு அம்மாவையும் பொண்ணையும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல பிரிஞ்சிருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்குமேன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. அத்தை, அன்பரசிய பெத்தவளா எனக்கு இருக்கிற அதே உரிமை அப்பாவா அவருக்கும் இந்த குடும்பத்தோட மூத்தவங்களா உங்களுக்கும் இருக்கு. நீங்க முன்னாடி நின்னு நடத்தினா அது போதும் அத்தை. நான் அதை தள்ளி நின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். எனக்கு அது போதும் அத்தை, அதுவே போதும். நீங்க எதுக்கு மேடம் வருத்தப்படுறீங்க? நடிக்க வந்தவதானேன்னு சாதாரணமா நினைக்காம உங்க சொந்த பேத்தியாவே அன்பரசிக்கு எல்லாமே செய்றீங்க. இதை விட வேற என்ன மேடம் வேணும்? அன்பரசிக்கு உங்களை மாதிரியும் சார் மாதிரியும் ஒரு உறவு கிடைச்சத நான் பாக்கியமா நினைக்கிறேன். இப்பதாம்மா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க. நானும் சந்திராவும் உங்களை தனியா வந்து பாக்குறோம். அதோட எங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி நானே நிச்சயதார்த்தத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். என்ன மத்தவங்க பாக்கறத விட நீங்களும் அவரும் தான் அத பார்க்க கூடாது. உங்க முன்னாடி நான் வந்து நின்னா என் பொண்ணுக்கு தான் ஆபத்து. மஞ்சு, அம்மா கொடுத்த புடவை எப்படி வருது? அன்பு, அன்பு தொடாத, கை வெந்துட போகுது அன்பு. இந்த அனன்யா இதுக்குதான் கூட போன் பண்ணி பேசினாளா? புது புடவையே இப்படி மனசாட்சி இல்லாம எரிச்சிருக்காளே, அவள என்ன ஜென்மமோ. அம்மா எனக்காக ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது. சொல்ல போனா இதுதான் எங்க அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு வாங்கி கொடுத்த புடவை. இத போய் இப்படி நாசம் பண்ணிட்டாளே. வேணாம் மஞ்சு, வேணா அன்பு, வா அன்பு, சொன்னா கேளு அன்பு. அவ உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியலன்னு உன் புடவையை எரிச்சு அவ ஆத்திரத்துக்கு தீனி போட்டிருக்கா. சாடிஸ்ட். இந்த புடவையதான் வீட்டுல கட்ட போற பூஜைக்கு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா வரலனாலும் அது கொடுத்த புடவை என் கூடவே இருக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷத்துல நான் இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ சார். குட் மார்னிங் அன்பரசி. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எப்படா விடியும், எப்போ உன் கூட பேசுவேன்னு இருந்துச்சு. காலையில இருந்து வீட்டுல ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. என்ன அன்பரசி, நான் நைட்டு சொன்னதெல்லாம் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலையே? இல்ல சார். அன்பரசி, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போன கொடு.
மஞ்சு சார் மஞ்சு 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 என்ன ஆச்சு? எல்லாம் அந்த ராட்சசி அனன்யா பண்ண வேலைதான் சார். ஐயோ மஞ்சு ராட்சசி அம்மா கொடுத்த புது புடவையை கொளுத்திட்டா சார். என்ன சொல்ற மஞ்சு? ஆமா சார், அவங்க அம்மா கொடுத்த புது புடவையை அவ கொளுத்திட்டா சார். மஞ்சு சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஹலோ ஹலோ என்ன மஞ்சு இந்த விஷயத்தை போய் எதுக்கு விஸ்வாசம் கிட்ட சொன்ன? அது அவருக்கு தேவையில்லாத டென்ஷன் மஞ்சு. நீ இப்படி அவ செய்யற எல்லாத்தையும் மறைக்கிறனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த விஷயத்த ஜானகி மேடம் கிட்டயும் சந்திரசேகர் சார் கிட்டயும் தான் சொல்லிருக்கணும். அவங்க அவளுக்கு பாடம் கத்து கொடுத்தாதான் அவெல்லாம் திருந்துவா. விஸ்வா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், யாரு எதுவும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ற? விஸ்வா அது வந்து என்னன்னா பேசாத. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் எவ்வளவு பெரிய விஷயம், அது உனக்கு புரியவே இல்லையா? நீயும் ஒரு பொண்ணு தானே. அன்பரசி நீ பண்றதுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டே இருக்காங்கிறதுக்காக நீ ஓவரா போயிட்டே இருக்க. இப்படிதான் அன்னைக்கு என்னன்னா நான் வாங்கி கொடுத்த ஷூவை கிழிச்சிருக்க. இன்னைக்கு அவ கட்டிக்க போற புடவைய போட்டு எரிச்சிருக்க. எந்த பொண்ணாவது புது புடவைய நெருப்புல போட்டு எரிப்பாளா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ அன்பரசிய படி வாங்குறத நினைச்சுக்கிட்டு உன் ஸ்டாண்டர்ட நீயே குறைச்சுக்கிற. எப்ப பார்த்தாலும் அன்பரசிக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கலாம், என்ன டார்ச்சர் பண்ணலாம்னு அலையற. அவளுக்கு யாரும் இல்ல, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கிற திமிர்ல தான் இப்படி எல்லாம் பண்ற. அன்பரசிக்கு நான் இருக்கேன். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அழ வச்ச உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். அன்பு நீ சும்மா இரு அன்பு. அன்பரசி பாத்தியா, தான் மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி எப்படி பேசுறா பாத்தியா? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நைட் என்கிட்ட ஆர்குமெண்ட் வேற பண்ற. இவெல்லாம் நீலாம்பரி வகையரா, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இவள சின்ன வயசுல இருந்து பாக்குற எனக்கு தெரியாது. ஏய், இப்பவும் நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் தானே பாத்துட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும்டி. நீ இல்ல, உன்ன மாதிரி 100 அனன்யா வந்தா கூட எங்களை பிரிக்க முடியாது. அன்பரசிக்கு எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும். நீ அத பார்த்து வயிறு எறியது தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அன்பரசி. அதுல இருந்து வெளியே வந்தாதான் இனிமே நடக்க போற நல்ல விஷயத்த சந்தோஷமா அனுபவிக்க முடியும். அன்பரசி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற. சார், அன்பரசி இந்த புடவைய வச்சுக்கிட்டு மத்த எல்லா புடவையும் மண்டபத்துக்கு போற பேக்ல வச்சுட்டா சார். இப்ப பூஜைக்கு கட்டிக்கிறதுக்கு எந்த புது புடவையும் அவகிட்ட இல்ல சார். அதனாலதான் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடம் வந்து பூஜைக்கு கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி தயங்கி நிக்கிறா சார். அன்பரசி, இதெல்லாம் சொன்னாதானே தெரியும். என்கிட்ட ஒரு பழைய புடவை இருக்கு, அத நான் பூஜைக்கு கட்டிக்கிறேன். அன்பரசி,
இது நம்ம லைஃப்ல ஒரு டைம் மட்டும் நடக்க போற என்கேஜ்மெண்ட். அதுல உனக்கு எல்லாமே ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மஞ்சு, சொல்லுங்க சார். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்துடுறோம். அப்ப நீ நாங்க வர வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. ஓகே? ஓகே சார். அன்பரசி வா. சார் வேண்டாம் சார், மேடம்க்கு தெரிஞ்சா தப்பாயிடும். என்ன சார் நீங்க, நான் சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் தான் என்கிட்ட ஒரு புடவை இருக்குன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் அவங்க தேர்றதுக்கு முன்னாடி போயிடலாம் அன்பரசி. அதுவும் இல்லாம என் வருங்கால மனைவி பூஜையில போய் பழைய புடவையை கட்டிட்டு நிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த பாரு, நானே உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி வா, வந்து உனக்கு பிடிச்ச ஒரு சாரி எடு. சார் நல்ல நேரம் தொடங்கிட்டா மேடம் என்ன கண்டிப்பா கூப்பிடுவாங்க. எப்ப போன் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. அன்பரசி, நான் புறப்படும் போதே நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது போயிடலாம். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காம வந்து புடவை எடு. வா வா அன்பரசி, அட வா. ஆனா இவங்க என்னடான்னா இங்கேயே லேட் பண்றாங்க. நீங்க இருங்க, நான் கூப்பிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க. மல்லிகா, மல்லிகா, மேடம். மல்லிகா, தோ வரேன் மேடம். என்ன இவங்க இவ்வளவு லேட் பண்றாங்க? என்ன மல்லிகா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக இவங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மேடம், இல்ல மேடம், பாத்துட்டு இருந்த வேலைய பாதியில விட்டுட்டு வர முடியல. வேணா மேடம், அவங்கள முன்னாடி போக சொல்லுங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆட்டோல போறேன் மேடம். பரவாயில்லையே, இந்த சிச்சுவேஷன்லயும் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காளே. ஏங்க, இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்க மாட்டேன்ல. என்ன பத்மா மேடம் இவங்க இப்படி சொல்றாங்க? மல்லிகா, நீங்க இவங்க கூட போங்க. இங்க என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் கௌசல்யாவை நான் பார்க்க சொல்றேன். வீட்டுக்கு வந்தவங்களை இந்த மாதிரி காக்க வச்சுட்டு அப்படியே அனுப்புறது ரொம்ப தப்பு மல்லிகா. ஆமா, மல்லிகா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மேடம். சரி, நான் போறேன். வாடி வா. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு நேரத்தையா கடத்த? மேடம், அது அன்பு, அது வந்து அவ. வா அன்பரசி.
கஷ்டம்னதும் விஸ்வா சார் சிட்டா பறந்து போய் புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. அன்பரசி, நீ உண்மையா கொடுத்து வச்சவதான். ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பாட்டி. இருமா, நல்லா இரு. எழுந்துரு. நல்லா இருக்கும். அதுக்குள்ள போய் புது புடவை வாங்கிட்டு வந்துட்டாலே. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் என்ன மனசார ஆசீர்வதிக்கணும். பரவாயில்லையே, ஜானகி அம்மாவோட பேத்தி அவங்கள மாதிரி எல்லாரையும் மதிக்கிற குணத்தோட இருக்காங்களே. ஆமா, அவங்க ரத்தம் இல்ல, அதான் உங்க குணம் அப்படியே இருக்கு. சரி, நீ போய் விளக்கேத்துமா. சரிங்க பாட்டி. போமா. என்ன பாக்குற? நான் எப்படி நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சேன்னு ஒரே குழப்பமா இருக்கா? நீ பத்மா இருந்த அதே சூப்பர் மார்க்கெட்ல இருந்தது, அப்புறம் சத்யமூர்த்தியோட கார்ல இருந்துகிட்டு என்ன பார்த்துட்டு நீ இறங்காம இருந்தது, அதுக்கப்புறம் பத்மா எப்ப பார்த்தாலும் மல்லிகா மல்லிகான்னு உன் பேரையே சொல்லிட்டு இருந்தது. அந்த எல்லா டாட்ஸுமே ஒன்னா கனெக்ட் ஆச்சு. அதையெல்லாம் நான் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்த உடனே நீ இங்கதான் இருக்கணும்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்யமூர்த்தி கிட்ட போன் பண்ணி கேட்டா அந்த மனுஷன் எல்லாத்தையும் உளறிட்டாரு. ஆக்சுவலா நீ நேத்து என்கிட்ட மாட்டி இருக்கணும். உன்னை தூக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ தான் இங்க இல்ல. ஆனா படுத்த படுக்கையா கிடக்குறானே ஒரு கிழவன், நீ உயிரோட தான் இருக்கேன்னு அவருக்கே போன் பண்ணி சொல்ல பார்த்தான். நான் விடுவேனா? அதுக்கு மேல அவனை விடக்கூடாதுன்னு அவனை போட்டு தள்ளிடணும்னு அங்கிருந்து தலகாணி வச்சு அவன் முகத்தை அழுத்தின. அப்ப பார்த்து அந்த சத்தியமூர்த்தி வந்துட்டாரு. இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரம் இந்த வீடு எழுவ வீடா இருந்திருக்கும். நிச்சயதார்த்தமும் தள்ளி போயிருக்கும். என்ன, அந்த கிழவன் தப்பிச்சுட்டான். நீ செத்துதான் இந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் சொல்லு? என்னடி சிரிக்கிற? சாக போறோன்ன உடனே தைரியம் வந்துருச்சா? உடம்பெல்லாம் எனக்கு புதுசா தெம்பு வந்துருச்சுமா. நான் திரும்பவும் பழைய மாதிரி பயங்கர ஆக்டிவ் ஆகி பிசினஸ்லயும் நான் நிறைய சாதிச்சுட்டு இருக்கேன். நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னோட பெரிய பொண்ணு என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு கல்யாணங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போக போறன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கான் பரிசி. இனிமே உங்களை விட்டுட்டு இந்த வீட்டுல நானும் என் அம்மாவும் எப்படி இருக்க போறோம்னு தெரியல அன்பரசி. சார், உங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் சார். எங்க போனாலும் தினமும் ஒரு முறையாவது வந்து உங்களை பார்க்காம இருக்க மாட்டேன் சார். அன்பரசி, நாங்களும் உன்னை எப்பவுமே தனியா விட்டுட மாட்டோம். நீ கவலைப்படாத. சொல்லுங்க ஆண்டி. தம்பி, இங்க ஒரு பிரச்சனை தம்பி. பிரச்சனையா? மண்டபத்துல வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சிவகாமி மேடம் வந்து அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போக அனுமதி கேட்டாங்க. அம்மாவும் போக சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த சிவகாமி மேடத்தை பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி. நான் தான் அன்பரசி அம்மான்னு சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு. ஆண்டி, நீங்க பாட்டுக்கு எப்பவும் போல இருங்க ஆண்டி. எந்த ப்ராப்ளமும் வராது.
வேலை பாக்குற இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது தம்பி. ஆனா மண்டபம் போற வரைக்கும் கார்ல தனியா போறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு தம்பி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் கார்ல ஏறுங்க. கார் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அங்க இருப்பேன். ஓகே? ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆண்டி, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம், நான் வந்துடுறேன். சரி. இப்ப இவன் எதுக்காக இங்க வரான்? தம்பி, தம்பி, இவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? அது மண்டபத்துல யாராவது பொறுப்பா இருக்கணும்னு அங்கிள் சொன்னாரு. அதான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். இவங்க ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க, கூட மாட ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்கன்னு உங்க அம்மா தான் அனுப்பி வச்சாங்க. சரி விஸ்வா, நான் கிளம்புறேன். ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வரேன். எங்க? மண்டபத்துக்கு தான். எதுக்கு நீங்க வரீங்க? அது இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாத ஆண்டி. நீங்க பின்னாடி போய் உட்காருங்க, நான் டிரைவ் பண்றேன். இல்ல விஸ்வா, அது ஆண்டி போங்க ஆண்டி, போய் உட்காருங்க. அடிச்ச இவன் வேற நேரம் காலம் தெரியாம டார்ச்சர் பண்றான். நீங்க போய் ஏறுங்க. நான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேன்ல விஸ்வா. அந்த அன்பரசி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை யாரும் தப்பா ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்களே என்ன அசிங்கப்படுத்தி பேசுறீங்கல்ல. நீ இல்ல, உன்ன மாதிரி 100 அனன்யா வந்தா கூட எங்களை பிரிக்க. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தா நீங்க சொன்ன மாதிரியே தான் எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நடக்கும். அதுக்கப்புறம் நான் வேடிக்கை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட இருந்து உங்களை தட்டி பறிச்ச அவளை நான் உயிரோட விட போறது கிடையாது. அவ இருக்கிறதுனால தானே அன்பரசி அன்பரசி அவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவ செத்துட்டானா என்ன, ஒரு 4 நாள் அழுவீங்க, ஒரு 40 நாள் நினைச்சிட்டு இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். அன்பரசி போன் பண்றா. இவளுக்கு முன்னாடி நம்ம பேச வேற முடியாதே. எடுக்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா, கஸ்தூரிக்கு யாரு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? மல்லிகா, என் போன்ல கால் போக மாட்டேங்குது. உங்க போனை கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன்.
பண்றோம்னு நினைச்சு கூட அவ தப்பு பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. விடாம போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அனன்யா, எடுக்கவே மாட்டேங்கிறாளே. ஆமா, கஸ்தூரிக்கு யாரு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஒருவேளை அவ பொண்ணா இருக்குமோ? நாம இங்க இருக்கோம்னு பேசாம கட் பண்ணிடுறாளா? எப்படியாவது அவ போன்ல இருக்கிற அந்த நம்பரை வாங்கி பாத்துட்டா அவ பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப விஸ்வா இருக்கிறதால போனை கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டா. கேட்டு பாப்போம். மல்லிகா, என் போன்ல கால் போக மாட்டேங்குது. உங்க போனை கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிட்டு கொடுத்துறேன். என் பொண்ணோட நம்பரை தெரிஞ்சுக்கதான் போனை கேக்குறாளோ? கொடுங்க. அது போன்ல சார்ஜ் இல்லைங்க. என்ன இது? வந்ததுல இருந்து சிவகாமி ஆண்டி மல்லிகா ஆண்டி மேல ஒரு டவுட்டோட இருக்காங்க. அன்பரசி கால் பண்ணிருப்பா. அத சிவகாமி ஆண்டி முன்னாடி பேச வேண்டாம்னு நினைச்சு கட் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போன் கேக்குறாங்க. அனன்யாவை விட பேடா நடந்துக்கிறாங்க. பாவம் மல்லிகா ஆண்டி. முதல்ல இவங்க கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு விடணும். ஒரு கால் தாங்க, இதுல சுத்தமா சார்ஜ் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் போயிடாது. கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். ஒரு காலுக்கெல்லாம் சார்ஜ் போயிடாது. ப்ளீஸ் கொடுங்க. குடுடி. அப்படின்னா உன் பொண்ணு தான் போன் பண்ணிருக்கா. நீ சொல்லாதத உன் போன் சொல்லிடும். அதுல இருந்து உன் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. கொடுங்க. அட கொடுங்க. ஆண்டி, அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? இந்தாங்க, என் போன்ல பேசுங்க. இந்தாங்க. இந்த விஸ்வா வேற தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானே தெரியல. சரியான நேரத்துல வந்து இவளை காப்பாத்திடுறான். வாங்க வாங்க. எல்லாரும் அன்பரசியோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்து அவ கூட தங்கி இருக்கலாம்ல. இப்படி 3வது மனுஷங்க மாதிரி கரெக்ட் டைம்க்கு வரீங்க. செமஸ்டர் டைம்ன்றதுனால வர முடியல மேடம். அதான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 நாள் இருந்துட்டே போறோம். அன்பரசி மேலதான் இருக்கா, போய் பாருங்க. சரிங்க மேடம். அம்மா, நாம மண்டபத்துக்கு போக 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி வந்துடும் சந்திரா சொன்னா. இன்னுமா வண்டி வரல? ஏற்கனவே ஒரு வண்டி வந்து பாதி பேர் போயிட்டாங்கம்மா. பொண்ணு அழைக்கிற வண்டி டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதான் லேட் ஆயிடுச்சுமா. நான் போன் பண்ணிருக்கேன், கிளம்பிட்டாங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம்மா. லேட் ஆகிட போகுது. நல்ல நேரம் வந்ததும் கிளம்பணும். அப்புறம் மண்டபத்துக்கு எடுத்துட்டு போற எதையும் மறந்துடாதீங்க. ஒரு தடவை எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. கிச்சன்ல கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுமா. சாம்பாரை மட்டும் தாளிச்சிருக்கனா போதுமா. ஸ்வீட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பண்றீங்களாமா? இல்ல இப்ப வேண்டாம். நீங்க போய் முதல்ல சாம்பாரை தாளிச்சிருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட் பாக்குறேன். கஸ்தூரி, என்ன என்கிட்ட இருந்து நீ அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போயிடுவியா? உன்னை காத்திருந்து நான் கையோட புடிச்சிருக்கேன். இனிமே என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏண்டி என்ன சித்திரவதை பண்ற? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா? என்ன கஸ்தூரி இப்படி கேட்டுட்ட? நீ மட்டும் உன் பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அடுத்த நிமிஷமே உங்க 2 பேரையும் இந்த உலகத்தோட தொந்தரவே இல்லாம நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய்,
நீ குட்ட குட்ட நாங்க குனியறதால நீ புத்திசாலியும் இல்ல நாங்க முட்டாளும் இல்ல. என் கோவத்தை என் பொண்ணுக்காக தான் நான் அடக்கி வச்சிட்டு இருக்கேன். என் பொறுமைய மீறி என் கோவம் வெளியே வந்துச்சு, சுடுமணல்ல விழுந்த புழு மாதிரி நீ ஆயிடுவ. எம்மாடியோ, என்னம்மா உன் கண்ணு இப்படி கொதிக்குது? உன் கண்ணு எரியற கோவத்துல அப்படியே என்ன சுட்டு எரிச்சிருவ போல இருக்கே. ஏய், உனக்கு வர வர என்ன பார்த்தா பயம் குறைஞ்சுகிட்டே வருதுல்ல? அதான் என்ன பார்த்தாலே பயந்து ஓடுற நீ இன்னைக்கு இவ்ளோ பேசுற. அதுவும் இல்லாம அன்னைக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வந்து என்ன சாட்டையிலேயே அடிச்சிட்டு போனல, மொத்தமா சேர்த்து இன்னைக்கு நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஏய், எங்கம்மா ஓட பாக்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மண்டபத்தை சுத்தி மொத்தம் 3 கேட்டு தான் இருக்கு. முன்னாடி, பின்னாடி, அப்புறம் அந்த பக்கம் 1. காம்பவுண்ட் சைஸ் கூட பாத்தீங்கன்னா 6 அடிக்கு மேலதான் இருக்கு. இந்த மண்டபத்தை சுத்தி எங்க அப்பா 10-15 ஆளுங்களை நிக்க வச்சிருக்காரு. நீ அவங்க கையில மட்டும் மாட்டுனன்னு வச்சுக்கோயேன், அடிச்சு இழுத்துட்டு வருவானுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படி சரி பண்றதுன்னே தெரியல சார். ஒரு நிமிஷம் சார். என்ன சார், என்ன பிரச்சனை, என்னாச்சு? உங்க மாப்பிள்ளை ஏன் சார் இப்படி இருக்கான்? இப்படி எல்லாம் இருந்தா சரியா வராது சார். அவனை நீங்க தான் கண்டிக்கணும். சார், என்ன சார், புரியுற மாதிரி சொல்லுங்க. விஸ்வா அப்படி ஒன்றும் தப்பு பண்ற பையன் இல்லையே சார். ஓஹோ, அப்ப அவன் மேல நான் அபாண்டமா பழி போறேன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். சார் சார் சார், நான் அப்படி ஒன்றும் மீன் பண்ணல சார். என்ன சார் ப்ராப்ளம்? நிச்சயதார்த்த டைம்ல என்ன சார் ஆச்சு? பின் என்ன சார், ஒரு கல்யாண மாப்பிள்ள இப்படியா டைமுக்கு ரெடி ஆகாம லேட் பண்ணிட்டு இருக்கிறது? நாங்க எல்லாரும் கிளம்பி வந்து ரெடியா உட்காந்துருக்கோம். சார் இப்பதான் குளிக்க போறாரு. ஐயோ சார், கொஞ்ச நேரத்துல என்னமோ ஏதோ பயந்துட்டேன் சார். சார், நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நாம எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துட்டோம். அன்பரசிக்கு விஸ்வாங்கிறது ஜானகி மேடம் போட்ட சம்பந்தம். இதுல எந்த சிக்கலும் வராது. சார், நீங்க சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல சார். சார், நீங்க தைரியமா இருங்க சார், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்புறம் நான் இப்ப போன் பண்ணது நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், நீங்க எப்படின்னு கேக்கதான். சார், நான் மண்டபம் பக்கத்துல வந்துட்டேன் சார். அம்மா அன்பரசி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து புறப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சரிங்க சார், நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். ஆமா சார், நான் முன்னாடி போயிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறேன் சார். நீங்க பொறுமையா வாங்க சார். சரிங்க சார், வச்சுறேன் சார். என்ன அனன்யா, இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இருக்க? நல்ல நேரத்துல இங்க இருந்து புறப்படணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும். சீக்கிரம் ரெடி ஆகு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாதானே? இதுல எந்த டைம்ல கிளம்புனா என்ன பாட்டி? ராவு காலம் யமகண்டத்துல கூட கிளம்பலாம். ஏய், என்ன பேசுற நீ? ஒரு நல்லது நடக்க போற வீட்ல இப்படிதான் அபசகுணமா பேசுறதா? பாட்டி, உண்மையை சொன்னா அதுக்கு பேரு அபசகுணமா? அன்பரசி விஸ்வாவோட என்கேஜ்மெண்ட் கேன்சல். யார் சொன்னா உனக்கு இப்படி எல்லாம்? பாட்டி, இத கேட்க உங்களுக்கு வேணா ஷாக்கா இருக்கலாம். இந்த என்கேஜ்மெண்ட்ட எங்க அம்மா நிறுத்ததான் போறாங்க. இந்த வீட்ல பிறந்து உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த என்ன விட்டுட்டு எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல கடந்த ஒரு பரதேசியை கொண்டு வந்து உங்க பேத்தேன்னு சொல்லிட்டு உங்க சொத்துக்கு வாரிசாக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதோட நிக்காம நான் என் லைஃபா நினைச்சிட்டு இருந்த விஸ்வாவ அவளோட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போறீங்கல்ல. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது. அப்படியே அதையும் மீறி நடக்கிற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் அந்த அன்பரசியை கொலை பண்ணி நிறுத்துவேன்.
என்னாச்சு? ஏன் உறைஞ்சு போய் நிக்கிற? இத பாரு அனன்யா, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது சின்ன புள்ளத்தனமா வாயை விட்டுட்டாலோ, இல்ல பொறுமையே இல்லாம ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டாலோ, உங்க அப்பாவுக்கும் அந்த கிழவிக்கும் சந்தேகம் வந்துரும். அவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சுலபமா சால்வ் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாட்டம் கூடவே கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் பாட்டி. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வா. அம்மா 1 hourல என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறேன்னு சொன்னாங்களே, இப்ப 1 hour ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. இது வரைக்கும் ஃப்ரீ பேர்டா இருந்த அன்பரசி இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்மா மேடம் வீட்டு மருமகளாக போறா. ஆமாடி, காலேஜ்ல எங்க கூட எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு விஸ்வாசரையே மடக்கிட்ட பயங்கரமான ஆள் தாண்டி நீ. ஏய், எப்பவும் அப்படிதாண்டி. எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறவங்க தான் காரியத்துல கண்ணா இருப்பாங்க. இப்ப பாரு, நாமெல்லாம் லவ், மேரேஜ், ஹனிமூன்னு எவ்வளவோ பேசிருப்போம். ஆனா அந்த பேச்சுல எதுலயுமே கலந்துக்காத அன்பரசிக்கு எல்லாமே சாத்தியமாயிருக்கு. அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட். அம்மா, கீழே அம்மா கூப்பிடுறாங்க, வாங்கம்மா. வரேன்க்கா. சரிங்கம்மா. நம்ம எல்லாரும் கீழே போலாம். சரி. சரியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா போன் பண்ணுவாங்கன்னு சார் சொன்னாரே, ஆனா ஏன் எனக்கு திரும்ப கூப்பிடல? ஹேய், என்ன அதுக்குள்ள கனவா? நாம போன் பண்ணி பாப்போம். ஒருவேளை போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு போல. என்னடி? சரி வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். எங்கடா போய் தொலைஞ்சிக்க? இங்கதானே மறைஞ்சிருந்தோம். டேய், சீக்கிரமா வண்டியில இருங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். உள்ள டிஃபன் ரெடி ஆயிருக்குண்ணே. பசி வர வயிற்று கிள்ளுது. லேட்டா சாப்பிட்டு போயிடலாண்ணே. ஆமாண்ணே, வாசனை வேற மூக்கு துவைக்குது. கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போதானே. டேய் முட்டா பசங்களா, நாம இப்ப கெஸ்டா வரல, கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். அறிவு கட்டவன்ல இப்ப போய் சாப்பிடலாங்கிறீங்க. வெக்கமால உங்களுக்கு? நான் ரொம்ப பசி, இதுல என்னென்ன பண்ண சொல்றீங்க? டேய், அங்க என் பொண்ணு வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு. என் மாப்பிள்ள சரியா கஸ்தூரி ரூம் முன்னாடி போய் நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. இப்ப போய் நீங்க சாதாரணமா பசிக்குதுங்கிறீங்க. டேய், அந்த கஸ்தூரி சிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட ஒருத்த பள்ளி படக்கூடாது. சீக்கிரம் ஏறணும். கொஞ்சம் நகரு. ஐயோ கடவுளே, அன்பரசிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற இந்த நேரத்துல இவர் என்ன பாத்துட்டா அதுவே பெரிய சிக்கலாயிடுமே. இப்ப மட்டும் இவர் இவளை பாத்துட்டாரு, என்னோட இத்தனை வருஷ போராட்டமும் வீணா போயிடும். பொண்ணு இல்லாத அண்ணக்காவடியா நான் நடு தெருவுக்கு வந்துருவேன். என்ன பண்றது? ஏய், உன்னதான் நகரன்னு சொல்றேன். என்ன முழிக்கிற? காது கேட்கலையா? அப்படியே சில மாதிரி நின்னுட்டு மறைச்சிட்டு இருக்க. ஏங்க வழிவிடு. ஏய், இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? உன்னை கிச்சன்ல போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு தானே சொன்னேன். நீ இங்க வந்து வேலை பாக்குறவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க. வெளியே வா முதல்ல. ஆமா, அது உங்க அப்பா வண்டி மாதிரி இருக்கு. அவன் ஏதாவது இங்க வந்திருக்கானா? அது ஒண்ணும் எங்க அப்பாவோட கார் இல்ல. அவர் எதுக்கு இங்க வர போறாரு? டேய்,
சும்மா நடிக்காத. அது அவன் கார் தான், எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏதோ விசேஷம் நடக்குது, இந்த நேரத்துல உள்ள வந்துட்டா இங்க இருக்கிறவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அப்படியே ஒட்டிக்கலாம்னு நினைக்கிறான் அந்த ஆளு. அந்த ஆள் என்னை என் அம்முகிட்ட இருந்து பிரிச்சது இன்னும் என் மனசுல ஆறாத ரணமா அப்படியே இருக்கு. பாவம் என் அம்மு இப்ப எங்க எப்படி கஷ்டப்படுறான்னு ஒன்னும் தெரியல. இவ்வளவு செல்வாக்கு, சொத்து, சுகம் எல்லாமே இருந்தோம் என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பன்தான். அவனை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இத்தனை வருஷமாகியோ நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் துளி கூட மாறல. நீங்க பேசுறத கேட்கும் போது ஓடி வந்து உங்க முன்னால நிக்கணும் போல இருக்கு. இவ்வளவு பக்கத்துல இருந்து என்னால உங்க முன்னாடி வர முடியல. என்ன மன்னிச்சிருங்க. இந்த கொலைகார பாவிங்க நம்ம பொண்ண கொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். சும்மாவே இந்த கஸ்தூரி அவ பொண்ண பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறா. இப்ப இவர் இப்படியெல்லாம் பேசுறத கேட்டா இன்னும் இறுக்கமாயிடுவாளே. ஏய், என்ன பதிலே காணோம்? நீயும் அந்த ஆளு உன் அப்பனும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவர்கிட்ட நான் பேசுறது கூட இல்ல தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவர் எதுக்குங்க இங்க வர போறாரு? சொல்ல போனா நாம என்ன அவரை வாங்கன்னு கூப்பிட்டோமா? ஓ, அவருக்கு நான் முறைப்படி மரியாதை செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலன்னு மேடத்துக்கு வருத்தம் வேற இருக்கா? என்னங்க நீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல அவர் பேச்ச விடுங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆமா, அதனாலதான் மேடம் ரூம்குள்ள உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்காங்க. வந்து தொலை. எரிஞ்சு விழறத பாரு. இந்த சிவகாமினா உங்களுக்கு என்னைக்கும் இலக்காரம் தான். ஏய், மறுபடியும் பாரு. எதுக்கு அங்கேயே நிக்கிற?